ஹலோ ஹாய் இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம தோசை யூஸ்வலாக பண்ணாமல் இந்த வாட்டி ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒயிட் சோயா. இது வந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. அப்புறம் பிளாக் கிராம், இது வந்து கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா போனோட ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம ஹெல்த்தி ஸ்கின்னுக்கும் அதே மாதிரி எனர்ஜி லெவலும் என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொள்ளு, ஹார்ஸ் கிராம் சொல்லுவாங்க. நம்மளோட பிளட்டோட சுகர் லெவலையும் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வரதுக்கும் ப்ரிவெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வரகரிசி, அது வந்து கோடோ மில்லட் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டமும் இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பிளாக் ரைஸ், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லிவர் ஹெல்த்துக்கு, ஸ்கின், ஹேர், ஐஸ், ஹார்ட்டுன்னு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஏதாச்சும் ஒரு கப் சைஸ் எடுத்துகிட்டு ஈக்குவல் அதே மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 ஹார்ஸ்க்கு நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க க்ளீனாக. அப்புறமா ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஜிஞ்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம தோசாக்கு எப்படி எடுப்போம், கொஞ்சம் கீ எல்லாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதேமாதிரி இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 to 3 ஹார்ஸ் போதும் இந்த சம்மரில். இந்த சட்னிக்கு வேணாலும் பேரப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங் சொல்லணும், நான் இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டேல ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நான் யூஸ்வலாக எந்த இட்லி தோசை பேட்டர் எடுத்தாலுமே 2 டேஸ்க்கு மேலே நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில். அண்ட் 2 டேஸ் தான் என்னோடய மேக்ஸிமம் டைம். ஸோ நான் வீக்லி த்ரைஸ் நான் கண்டிப்பாக ரீஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், தீபாவளிக்கு மட்டும்தான் நாங்கள் இட்லி தோசை சாப்பிடுவோம், அதுவும் 1 டேல ஃபினிஷ் ஆகிடும்னுவார். அப்போல்லாம் ரொம்ப பிட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம ஹெல்த்தை நம்மளே தான் ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணணும். நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, ஹெல்த்தியாக இருங்க.